Hi, hello friends. Welcome to Savana Samila. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விசுலேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி கிரியேட் பண்ணனும்னு பாப்போம். மேலே வந்து பாக்ஸ் ஐகான் இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல பார்த்தீங்கன்னா லோட் ஃப்ரம் ஃபைல் இருக்கும். அதை பிரஸ் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்க விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் 25 அதை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு பாட்டம்ல வந்து செட் ஆயிரும். இப்போ அதை பிரஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் பேக்ரவுண்ட் இமேஜ். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் காட்டும், பேக்ரவுண்டில் வந்து இன்ட்டு மாதிரி. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோ இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டேன் நமக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ஆப் லோகோன்னு ஒன்று இருக்கும். அது கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே இன்ட்டு மாதிரி காட்டும் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் இமேஜை வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிஎன்ஜி இமேஜாக இருக்கும். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்டர் தான் ஆட் பண்ண போகிறோம் இதில். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் அந்த பாக்ஸை என்ன கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து அந்த பார்டரோட இமேஜ் நீங்கள் எந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு செட் பண்ணுறேன். கிராஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பார்டர் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு பார்டர் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு 2 பார்டரும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளது லைன் மாதிரி இருக்கும். இது லைன் பார்டர். இந்த பார்டரோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுது. இந்த பார்டர் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2 பார்டரோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். அது கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி காட்டும். அதில் நீங்கள் வந்து எதுவும் டெக்ஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பியரன்ஸ் இந்த ரைட் சைடு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி டெக்ஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை டெக்ஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எதுவும் கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதில் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு காம்போசிஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனு அதில் வந்து பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜில் பாக்ஸை எனக்கு கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டார் இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹார்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ்லாம் ஆட் ஆகிட்டு நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி விட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு 2 வித டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கார்னரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைம் எதுவும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் ரைட் சைடு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் வந்து டைம் ஆட் பண்ணணும்னு நினச்சிக்கலாம். இந்த சிம்பிளை வந்து ஆட் பண்ணிட்டு டைம் கரண்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைம் கரண்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கார்னரில் பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த மாதிரி டைம் ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சின்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.